இன்னைக்கு முகம் 10 ஏஆர் ரஹ்மானை பார்ப்போம். ஏஆர் ரஹ்மான். ஓகே. ரஹ்மான் முகம் 10 முதலாவது முகம். இயக்குனர் மணிரத்னத்தின் அன்பு கலந்த மரியாதை எப்போதும் உண்டு. தன்னை அறிமுகப்படுத்திய அவர் எப்போதும் அழைத்தாலும் சந்திப்பதற்காக அதனை சந்திப்பது வழக்கமாக வைத்திருக்கிறார். மணிரத்னம் ஐயாவை 2 பொழுதுபோக்கு இடங்கள், பாட்டிகள், தியேட்டர், மால், வெளிநாட்டு விடுமுறை கொண்டாட்ட பயணங்கள் என எங்கும் ரஹ்மானை பார்க்க முடியாது. ஓய்வு நேரங்களை குழந்தைகளோடு கழிக்க விரும்புவார் அல்லது விரும்பிய தொழுகைக்கு புறப்படுவார். முஸ்லீம் தொழுகையை விடாங்க. 3வது மகன் அமீனை தன் இசையமைப்பு பணியின் போது முழுக்கவே உடனிருக்க அனுமதிக்கிறார். அமீன் படிப்படியாக அனுபவத்தில் கற்று இசை உலகில் தடம் பதிக்க வேண்டும் என விரும்புகிறார். மகனை தேடி வாய்ப்புகள் வந்தாலும் 2 வருடங்கள் கழித்து தமிழில் அறிமுகம் செய்ய விரும்புகிறார். மகள்கள் கதீஜா, ரஜிமாவின் இசை ஆர்வத்தையும் ஊக்குவிப்பார். அது அந்த தண்டேன நட்டு பிள்ளைக்கு நொட்டியா காட்டணும், அது தானா பழகிடும். ஒரு பழமொழி கிடையாது. ரைட். முகம் 4 தேடி உணவை ரசிப்பவர் இல்லை. பசி ஆறுவதற்கு எந்த உணவாக இருந்தாலும் போதும். சில சமயங்களில் ரசம் சாதம் மட்டுமே போதும் என வேலையை தொடங்குவேன். உன்ன மாதிரி தந்தது நின்று இருக்க வேண்டிய ஏதோ ஒன்றை தந்தா அது ஏதோ பயத்துக்கா போனாச்சு. முகம் 5 ஆபரணங்கள் மீது ஆசை கிடையாது. கைக்கடியாரம் கூட அணிய மாட்டேன். ஐயோ. ஆனால் நல்ல உடைகளில் நேர்த்தியாக தோன்ற எப்போதும் விரும்புவேன். நல்ல உடுப்பு போடுவோம் தோற்றம் எப்போதும் விரும்புவார். விழாக்களில் இன்று அவர் என்ன உடை அணிந்து வருகிறார் என ரசித்து பார்க்கவே ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறது. ஒன்றுக்கும் ஒரு படியான உடுப்பு ஒன்று போட்டு வந்துடுவேன். 6 தன் பிறந்தநாள் ஜனவரி 6ஆம் தேதியை விமர்சையாக கொண்டாடுவதில்லை. ஆனால் அதிகாலை தொழுகை, ஆதரவற்றோர் இல்ல விசிட் என ஆழ்ந்த அமைதியுடன் அந்நாளை கழிக்க விரும்புவார். எப்போதும் தனிமை விரும்பி இப்போதெல்லாம் பொது வழிக்கு வருவதை விரும்புகிறார். இப்ப கொஞ்சம் வெளியில போக மட்டும் நீங்க 7 முகம். சிறுவயதில் குடும்ப சூழல் காரணமாக பத்ம சேசாத்திரி பள்ளியில் 9ஆம் வகுப்பு வரை மட்டுமே படிக்க முடிந்தது. குடும்பத்துக்கு தன் உழைப்பை தேவைப்பட்ட நிலையிலே இதற்கு காரணம் சுயசரிதையை எழுதச் சொல்லி வரும் வாய்ப்புகளுக்கு ஏஆர் ரஹ்மான் இதுவரை செவி கொடுக்கவில்லை. பெண் குயின் பதிப்பகம் வெளியிட்ட ரஹ்மானின் வாழ்க்கை கதையை தன் சதையாக ஏற்றுக்கொள்ள மறந்துவிட்டேன். அது போய் அது புள்ளை என்று சொல்லி போட்டேன். அப்ப தன்னை தானும் எழுதுறாருல, எழுதுனவங்களும் அது மறப்பா கிடக்கு. அது புள்ளைய எழுதுறோன்னு கற்பனை எழுதுவேன். நான் எழுத இல்லாத இந்த மற்றவர் என்ன. முகம் 8 அதிக அளவில் பாடகர்களை அறிமுகம் செய்தவர் ஏஆர் ரஹ்மான். திறமையானவர்களை தேடி பிடிப்பதில் அவருக்கு நிகர் அவரே. வெளிநாடுகளில் அவர் நடத்துகிற இசை கச்சேரிகள் புகழ் பெற்றவை. அறிவிப்பு வந்தவுடனே டிக்கெட் தீர்ந்து விடுவது இன்று வரை தொடர் நிகழ்வாக இருக்கிறது. அறிவிப்பு வந்தவுடனே டிக்கெட்டுகள் எல்லாம் முடிஞ்சிடும். அவ்வளவு